அன்பானவர்களே, இன்றைக்கு சகையுவின் சம்பவத்தை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். சகையு சம்பவத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் முதல் 10 வசனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 10 வசனங்களையும் ஆளுக்கு ஒரு வசனமாக, ஸ்தோத்திரம், மைக் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுக்கு எந்த உச்ச சத்தத்தில் வாசிக்க முடியுமோ ஒரு வாய்ப்பு. யார் வேண்டுமானாலும் பின்னால் இருந்தாலும் பால்கனியில் இருந்தாலும் வாசிக்கலாம். ஒரே வசனத்தை 2-3 பேர் சேர்ந்து வாசித்தாலும் சந்தோஷம்தான். ஆகவே லூக்கா 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். யார் வாசித்தாலும், எத்தனை பேர் சேர்ந்து வாசித்தாலும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த வசனத்தை ஒரு விசை கவனிக்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். வாசிங்க. அல்லேலூயா. நிறைய பேர் வாசித்தீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய வாய்கள் திறந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம் மூலம் தேவன் மகிமைப்படுகிறார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனத்தை எப்பொழுதும் வாய் திறந்து சத்தமாய் வாசிப்பது நல்லது, ஆசீர்வாதம். இப்பொழுது இந்த சகையு சம்பவத்திலே சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். முதல் 2 வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 4 வசனங்களை சேர்த்தே வாசிக்கிறேன். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் ஒரு அழகான சம்பவம். இது ஸ்பெஷலாக 10 வசனங்கள் ஒதுக்கப்பட்டு எழுதி நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. சகையு என்ற ஒரு மனிதன், அவனை குறித்து சொல்லப்பட்டது, எரிகோ பட்டணத்தில் வாழ்ந்த மனிதன். அவன் ஆயக்காரருக்கு தலைவன். டாக்ஸ் பிரிக்கிறவர்கள், வரி வசூலிக்கிறவர்கள் ஆயக்காரர்கள், ஆயம் பிரிக்கிறவர்கள், அவர்களில் ஒரு தலைவனாக. அப்போ இவருக்கு கீழேயும் கொஞ்சம் ஆயக்காரர்கள் இருந்திருப்பார்கள். ஒரு ரேங்க் உள்ள ஒரு ஆஃபீஸராக அந்த மனிதன் இருந்தார். ரோமர்கள் அந்த காலத்தில் இஸ்ரவேலர்களை ஆண்டபடியினாலே ரோமர்கள் பலவித வரிகளை விதிப்பார்கள். அதை இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து வசூலித்து ரோமர்களுக்கு கொடுக்கிற பணியை இந்த ஆயக்காரர்கள் செய்து வந்தார்கள். இஸ்ரவேலர்களுக்கு இந்த ஆயக்காரர்களை பிடிக்காது. ஏன்னா எங்கள் நாட்டில் நாங்கள் வாழ்கிறோம், நாங்கள் எதுக்கு வரி செலுத்தணும்,
இந்த அந்நியர்கள் வந்து எங்களை அடிமைப்படுத்தி வரி செலுத்த வைக்கிறார்களே என்கிறது அவளுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கும். இயேசு கூட ஒரு வார்த்தை சொன்னார், பிள்ளைகள் ஏன் வரி செலுத்த வேண்டும் என்று. எந்த நாட்டிலும் அந்த சிட்டிசன்ஸ், அந்த நாட்டு பிள்ளைகள் வரி செலுத்த வேண்டியது வரக்கூடாது. வந்தாலே அது சரியில்லை என்று அர்த்தம். நாமெல்லாம் எவ்வளவோ வரிகளை செலுத்தி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு கிறிஸ்துவும் வரி செலுத்தினார். பிள்ளைகள் அது செலுத்த வேண்டியது இல்லைன்னு சொன்னாலும் இப்பொழுது ரோமர்கள் நம்ம மேலே ஆட்சியில் இருக்கனால அதிகாரமுள்ள யாவருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். எவனுக்கு வரியை செலுத்தணுமோ அவனுக்கு வரியை செலுத்த வேண்டும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டுமோ அவனுக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து தனக்கென்றும் பேதுருவுக்கென்றும் அந்த வரியை செலுத்தினார் என்பதையும் நாம் படிக்கிறோம். ஆனால் நியாயமாக செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த அடிமைப்பட்டால் இதெல்லாம் வரும். அப்போ இப்படி இந்த சகையு மேல மக்களுக்கு அவருடைய தொழில் நிமித்தமாய், அவருடைய வேலை நிமித்தமாக ஒருவித எரிச்சல், கோபம், மக்களுக்கு பிரியமில்லாத ஒரு தன்மை இருந்தது. அதுதான் சகையு. அரசாங்க வேலை, ஆனால் மக்களுடைய ஒரு எதிர்ப்பை, ஒரு வெறுப்பை அந்த வேலை நிமித்தமே அவர் சம்பாதித்து கொண்டவராய் இருந்தார். ஐஸ்வர்யவானாக இருந்தார். ஐஸ்வர்யம் அவருடைய சம்பளத்தினால் வந்த ஐஸ்வர்யமாக இருக்கலாம். நல்ல அரசாங்க வேலை அல்லவா. அது மட்டும் இல்லை, அவர் கீழே கடைசியில் ஒரு அறிக்கை செய்வார், நான் என்னுடைய ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் எவனிடத்தில் ஆகிலும் அந்நியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் அவனுக்கு திரும்ப செலுத்துகிறேன். அதை வச்சு நாம் யூகிக்கிறோம், ஒருவேளை அந்த மனுஷன் அநியாயமாய் வாங்கியிருக்கலாம். வாங்கினார் என்று நம்ம நியாயந்திருக்க முடியாது, வாங்கியிருக்கலாம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யவான் அந்த மனுஷன். அப்போ இந்த காரியத்திலே அவருக்கு ஒரு பக்கம் நல்ல அரசாங்க வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு ஐஸ்வர்யம் அவருக்கு இருந்தது. அதே வேளையில் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, இயேசுவோடு அவர் வீட்டுக்கு போகும்பொழுது அதை பார்த்த மக்கள் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி சென்றார் என்று சொன்னார்கள். அப்போ சகையுவுக்கு அந்த ஊர் மக்கள் கொடுத்திருந்த ஒரு பட்டம் பாவி. பாவி பாவம் செய்தாரா இல்லையா அது நமக்கு தெரியாது. இல்லாததை தெரியாததை நாம் சாதிக்க கூடாது. ஸ்தோத்திரம். ஆனால் அவருக்கும் ரட்சிப்பு தேவைப்பட்டது. ஒருவேளை அவர் பாவம் செய்திருந்தாலும் அவருக்கு ரட்சிப்பு தேவை. அவர் பாவம் செய்யாமல் இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எந்த ஆத்துமாவுக்கும் ரட்சிப்பு தேவை. அல்லேலூயா. ஏன்னா பாவம் அவங்க மேலே இருக்கு. அவங்க செய்யாவிட்டாலும், துணிஞ்சு செய்யாவிட்டாலும், அறியாமையினால பல பாவம் மக்கள் செய்வார்கள், எல்லாமே இருக்கு. பாவியான ஒரு மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட அந்த மனுஷனுடைய வீட்டுக்கு இயேசு போனார் என்று சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு வீடு இருந்தது என்பதையும் படிக்கிறோம். அப்போ இந்த சகையுவை பற்றி, எரிகோ பட்டணத்தை சேர்ந்தவர், ஆயக்காரருக்கு தலைவனாக பணிபுரிந்தவர், ஐஸ்வர்யவானாக இருந்த மனுஷன், பாவி என்று ஊரில் பட்டம் பெற்ற மனுஷன், அவருக்கு ஒரு சொந்த வீடும் இருந்தது என்கிறவைகளை அறிகிறோம். இப்போ இந்த மனுஷனுடைய இன்னொன்று சரீரத்தில் குள்ளமானவர், அதையும் பார்க்கிறோம். சரீரத்தில் சற்று குள்ளமாக இருந்த தோற்றத்தை உடையவர். இவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை, இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை பார்க்க வகை தேடினான். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவராய் இருப்பார்? இயேசு என்ற ஒரு மனிதரை குறித்து புதிதாய் நாம் கேள்விப்படுகிறோமே. ஒரு போதகராக இருக்கிறார், ஒரு பெரிய மாமனிதனாக இருக்கின்றார். இவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார்? எங்களில் எழும்புகிற பிரதான ஆசாரியர்களில் ஒருவனைப் போல இருப்பாரா? இந்த ரோம ஆட்சியாளர்களில் ஒருவனைப் போல இருப்பாரா? எப்படிப்பட்டவராக இவர் இருப்பார்? இதற்கு முன் எழும்பின தீர்க்கதரிசிகள் போன்ற மத தலைவர்கள் போன்றவர்களில் ஒருவராக இருப்பாரா? இவர் தன்மை என்ன? இவர் எப்படிப்பட்டவர்? அவனுக்கு பெரிய ஆசை. அந்த வகை தேடி கொண்டிருந்ததிலே
ஒரு நாள் இயேசு எரிகோ வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே இன்னைக்கு எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டு அவன் வகை தேடின வழியிலே ஒரு திட்டத்தை போட்டார். அவர் நம்மளை பார்த்துடக்கூடாது, அவரோடு கூட வரக்கூடிய மக்கள் நம்மளை பார்த்து விடக்கூடாது, நாம் மட்டும் அவரை பார்க்க வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? இந்த ரூட்டில் அவர் வரப்போகிறார், அதற்கு முன்னாக ஓடி ஒரு காட்டத்தி மரம் வழியோரத்தில் நிற்கிற ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி ஒளித்து உட்கார்ந்து கொண்டு இயேசுவை பார்க்க ஆசையோடு இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு மக்கள் வாழ்விலே பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஐஸ்வர்யம் இருக்கிறது, அரசு வேலை, நல்ல ஒரு வேலை இருக்கிறது, நல்ல ஒரு வீடு இருக்கிறது, எல்லாம் இருந்தாலும் மக்களுடைய உள்ளத்தில் ஒரு வெறுமை இருக்கிறது. அதைத்தான் சகையுடைய வாழ்க்கை காட்டினது. உங்களில் என்னை கேட்கிற எத்தனை பேருடைய உள்ளத்தில் அந்த வெறுமை இருக்கிறது? வேலைக்காக மிகவும் ஆசைப்பட்டேன், அந்த வேலை எனக்கு கிடைத்தது, ஆனாலும் என் உள்ளத்துக்குள் வெறுமை இருக்கிறதே. பணம் இல்லாத காலத்திலே பணம் வந்தால் எனக்கு சந்தோஷம் வரும், திருப்தி உண்டாகும் என்று ஆசைப்பட்டேன். இப்பொழுது பணம் கிடைத்திருக்கிறது, கையில் பணம் இருக்கிறது, ஆனால் அந்த நிம்மதி, அந்த மனநிறைவு, அந்த திருப்தி எனக்கு வரவில்லையே என்று சொல்லி எத்தனை பேர் வேதனையோடு காணப்படுகிறீர்கள். இந்த வீடை மட்டும் கட்டிவிட்டா நாங்கள் நிம்மதியாக இருப்போம் என்று சொல்லி நினைத்த நாட்கள் உண்டு. இப்போ வீடையும் கட்டியாச்சு, குடி வந்தாச்சு, ஆனால் இந்த வீட்டிலையும் கூட நிம்மதி இல்லையே, திருப்தி கிடைக்கலையே, சமாதானம் இல்லையே என்று சொல்லி எத்தனை பேருடைய உள்ளம் தேடிக்கொண்டிருக்கிறது. பல காரியங்கள் உங்களுக்கு இருக்கிறது, சிலரோடு உங்களை ஒப்பிடும் பொழுது உங்களுக்கு நிறைய இருக்கிறது, ஆனாலும் உங்களுக்கு இல்லாதது என்ன? உள்ளத்தில் ஒரு வெறுமை இருக்கிறது, உள்ளத்தில் ஒரு மனநிறைவு இல்லை, ஒரு திருப்தி இல்லை. அதுதான் ஏசாயா 55 சொல்லி இருக்கிறது, நீங்கள் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசங்களை செலவு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அன்பர்களே, உலக பொருள் ஒரு பொழுதும் ஒரு மனுஷனை திருப்தி செய்யாது. ஒரு மனுஷனை திருப்தி செய்ய வேண்டும் என்றால் அவனை படைத்தவர், அவனை சிருஷ்டித்தவர் அவனுக்கு வைத்த அந்த வழியை அவன் கண்டடைய வேண்டும். அல்லேலூயா. அந்த சிருஷ்டிகரோடு உள்ள ஐக்கியத்தை, தொடர்பை அவன் பெற வேண்டும். அதை பெற்றுக்கொள்ளாமல் உலகப் பொருளினால் தன்னை திருப்திப்படுத்துவதற்கு மனிதன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது திருப்தி செய்யாத பொருளுக்காக படுகிற பிரயாசம், வீண் பிரயாசம். ஆகவே அன்பர்களே, உங்கள் பிரயாசங்கள் நல்லது, ஆனால் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, அது உங்கள் இதயத்துக்கு திருப்தி தராது. அந்த பிரயாசங்களையும் வாய்க்க பண்ணி உங்கள் உள்ளத்துக்கும் திருப்தி கிடைக்கணும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவர் இயேசுவை தேட வேண்டும். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை நீங்க தேடிட்டீங்க, இனி இயேசுவை தேடுங்கள். சகையு நல்ல கரெக்டான ஒரு தேட்டத்துக்குள்ள வந்தான், இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு தேவை. ஒருவேளை தற்செயலா இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க நேரிடலாம். பல காரியங்களை தேடி இருக்கிறீங்க. நீங்க கூட அந்த ஆளை போய் ஒன்று பார்த்துட்டா என்ன, இந்த மந்திரவாதியை போய் ஒன்று பார்த்துட்டா என்ன, ரொம்ப பெருசா சொல்றாங்களே, அந்த ஆள்கிட்ட போனா என்னுடைய இந்த கஷ்டங்கள் மாறுமா? அல்லது அந்த ஒரு குறிப்பிட்ட மாமனிதன் இருக்கிறாரு, ஒரு யோகி, அவர்கிட்ட போயிட்டா நமக்கு நன்மை கிடைக்குமா? அந்த அவருடைய யோகா பயிற்சிகளை செய்தால் எனக்கு எல்லாம் நன்றாகி விடுமா? அல்லது இவருடைய போதனைகள் ரொம்ப நல்லா இருக்கிறது, அவர்களிடத்தில் போய் போதனைகளை கேட்டால் நல்லா இருக்குமா? இந்த வைத்தியர்கிட்ட போனால் நல்லா இருக்குமான்னு சொல்லி பல மனிதர்களை தேடுவது உண்டு. அது உங்களுடைய அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வெறுமைனால, அல்லது சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவையினால, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு தேவையினால நீங்க தேடுகிறீர்கள்.
ஆனால் அன்பர்களே, இன்றைக்கு இயேசு என்ற இந்த நாமத்தை உடைய நபரை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். இவரை நீங்கள் தேடி பாருங்கள். உங்கள் வாழ்வில் உள்ளத்தின் ஆழத்தில் எந்த வெறுமையோடு, எந்த ஏக்கத்தோடு, நீங்கள் எந்த நோக்கத்தோடு தேடுகிறீர்களோ, இயேசு மட்டும் உங்களுக்கு திருப்தி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து நல்லவர், வல்லவர், போதுமானவர், அவர் திருப்தி செய்கிறவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்த்து உங்களுக்கு அறிவிக்கின்றோம். அல்லேலூயா. ஏதோ வேதத்தில் எழுதப்பட்டதை சொல்லுகிறோம் என்று மட்டும் எடுக்காமல், அந்த வேதத்தில் எழுதப்பட்டதை நாங்கள் ருசி பார்த்துவிட்டு உங்களுக்கு சொல்லுகிறோம். ஆகவே நீங்களும் இந்த இயேசுவை தேடி பாருங்கள். இயேசுவை ஒரு விசை ருசி பார்க்கும்படி ஒரு தீர்மானம் எடுங்கள். அவரை விட்டு பிரியவே மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சகையு நல்ல சரியான ஒரு ஆளை அவன் தேட ஆரம்பித்தான். அவரை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அல்லேலூயா. பலரை நீங்கள் தேடினாலும் உங்களால் அவங்கள எட்டி பிடிக்க முடியல. அவங்கள்ட்ட ஒரு டைம் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கல. அவங்களிடத்துல உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஆனால் இயேசுவை பாருங்க, அவன் தேடி அவரை பார்த்தா போதும்னு ஒளிச்சிருந்தான். அவர் அவனோடு பேசி அவனோடு ஒரு ஐக்கியத்தையே ஏற்படுத்தி விட்டார். அல்லேலூயா. இதுதான் மற்ற மனிதர்களுக்கும் இயேசுவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம். அல்லேலூயா. நீங்கள் தேடின மனிதர்கள் உங்களுக்கு எட்டவில்லை, எட்டினாலும் பிரயோஜனம் இல்லை. அதே வேளையில் அன்பர்களே, நீங்கள் உண்மையாய் தேடினால் அவர் உங்களுக்கு, இயேசு உங்களுக்கு சமீபமாகவே இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு யாருக்கும் எட்டாத ஒரு நபர் அல்ல. அவர் ஒருவரே தன்னுடைய வார்த்தையினாலே அகிலாண்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற மகா பெரியவர். அல்லேலூயா. இந்த உலகத்திலே மகா பெரியவா என்று அறியப்படுகிற யாரும் அல்ல, இயேசு ஒருவரே மகா பெரியவர். அல்லேலூயா. ஆகையினாலே அன்பர்களே, இன்றைக்கு இந்த இயேசு இவ்வளவு வல்லமை உடையவரும் இவ்வளவு அதிகாரம் படைத்தவருமாய் இருந்தோம். அவரை உண்மையாய் தேடுகிற உள்ளத்துக்கு சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சகையு தூரத்திலிருந்து அவரை பார்த்து விடணும்னு தான் ஆசைப்பட்டான். ஆனா அவரோ அவனிடத்தில் வந்து அவன் வீட்டில் நானே தங்குவேன்னு சொல்லி அவ்வளவு சமீபமாய் சந்திக்கிற வாய்ப்பை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இது போல யார் செய்வார்கள்? இந்த இயேசு மிக அன்புள்ளவர். இந்த இயேசு நம்மை மிகவும் அறிந்திருக்கிறவர். இந்த இயேசு நம்மை பேர் சொல்லி அறிந்திருக்கிறவர். கண்டிப்பாக இந்த இயேசுவை வாழ்வில் ஒரு விசை தேடினீர்களானால் உங்களுக்கு காலாகாலம் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகையு இயேசுவை தேடினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இந்த வசனத்துக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பர்களே, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அண்ணாந்து பார்த்தார். ஸ்தோத்திரம். யாரும் பார்க்காத ஒரு இடத்தை அவர் அப்பொழுது பார்த்தார். அல்லேலூயா. எந்த மனுஷனுடைய கண்ணும், அவரோடு ஒரு திரள் கூட்டமே வந்துச்சு, அந்த கூட்டத்தில் யாருடைய கண்ணும் இங்கே அண்ணாந்து பார்க்கவில்லை. ஆனால் இயேசு மட்டும் அங்கே அண்ணாந்து பார்த்தார். அல்லேலூயா. அவர் பலவேளை தேவனை அண்ணாந்து பார்த்திருக்கிறார். அவர் தேவனை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அப்புறம் குணமாக்கி இருக்கிறார். தேவனை அண்ணாந்து பார்த்து அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். அப்படியெல்லாம் பிதாவை நோக்கி பார்க்கிற வண்ணமாக அவர் அண்ணாந்து பார்த்திருக்கிறார். இப்பொழுது அவர் அண்ணாந்து பார்த்தது ஒரு மனிதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பர்களே,
நமக்கும் இது ஒரு பாடமாக இருக்கிறது. நாம் எப்பொழுதும் தேவனை பார்க்கிறவர்கள், நம்முடைய கண்கள் தேவையுள்ள மனிதர்களையும் காண வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவனை மட்டும் கண்ணோக்கி பார்க்கிறோம், நல்லது, அது கண்டிப்பாக வேண்டும். தேவனை அண்ணாந்து பார்க்கிறவர்கள், தேவனை கண்களை ஏறிட்டு பார்க்கிறவர்கள், உங்கள் தலைகளை உயர்த்தி தேவனை அடிக்கடி பார்க்கிறவர்கள், கண்டிப்பாக அவர் எதற்காக சிலுவையில் மரித்தார்? இந்த மனுஷனுக்காகத்தானே. அந்த மனுஷனுக்கு அந்த சிலுவையின் ரட்சிப்பை சொல்ல வேண்டுமே என்கிற ஒரு பாரத்தை அங்கே அண்ணாந்து பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் தருவார். ஆகவே அவர் பார்த்தது போல நீங்களும் தேவையுள்ள மனிதர்களையும் ஒன்று பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இதோ இப்பொழுதே வயல் நிலங்கள் அறுப்புக்கு அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அன்பர்களே, தெய்வ மக்களை, ரட்சிப்பை சுதந்தரித்தவர்களே, சுயநலவாதிகளாய் வாழ்ந்தது போதும். இன்றைக்கு இயேசு அவ்வளவு மகிமையானவராக, வல்லமை நிறைந்தவராக ஒரு பெருங்கூட்டம் ஜனத்தோடு எரிகோவிலே வந்து கொண்டிருந்த பொழுதும் ஒரு தேவை உள்ள ஆத்துமாவை கடந்து போக அவரால் முடியல. அல்லேலூயா. அந்த இடத்தில் வந்த பொழுது அவர் அண்ணாந்து பார்த்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1000 அர்த்தங்கள் அதில் இருக்கிறது. தேவனே அண்ணாந்து பார்க்கிறார்னு சொன்னால் எவ்வளவு ஆச்சரியம். ஒரு மனிதன் அவன் எங்கேயாவது ஒரு கீழ்நிலையிலிருந்து அவரை நோக்கி பார்க்க வேண்டியவன் இப்போ அவருக்கு மேலே உயரத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு அவரை நோக்கி பார்க்கிறான். அதெல்லாம் இயேசுவுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. நீ எங்கே இருந்தாலும் சரியப்பா, என்னை தேடுகிற உள்ளம், உன் உள்ளத்தில் என்னை தேடுகிற ஒரு சிந்தை வந்ததென்றால் நான் உனக்காக கீழ் நோக்கி பார்க்கவும் ஆயத்தம், உனக்காக மேல் நோக்கி பார்க்கவும் ஆயத்தம். அல்லேலூயா. அதுதாங்க இயேசுவுடைய உள்ளம். இன்றைக்கு அன்பர்களே, ஆத்துமாதாயம் செய்கிறவர்களே, எப்பொழுதும் நீங்கள் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் பொதுவாக ஏழைகளை பார்க்கிறோம், தரித்திரர்களை பார்க்கிறோம், வியாதியஸ்தர்களை பார்க்கிறோம். அது மட்டும் போதாது, நம்முடைய ஸ்டேட்டஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யவான்களையும் பார்க்க வேண்டும். கண்களை தாழ்த்தி கஷ்டப்படுகிற மக்களை மட்டும் பார்த்து அவங்களுக்கு மட்டும் இயேசுவை பற்றி சொல்லுவதல்ல. சில வேளை கொஞ்சம் அண்ணாந்து பார்த்து பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க, பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, நம்ம விட பணத்தில், நம்ம விட அதிகாரத்தில், நம்ம விட கல்வியில் சிறந்த ஞானிகள், எல்லாருக்கும் இயேசு தேவை. பேதைகளாகிய நம்மை கொண்டு தான் இயேசு தம்மை அவர்களுக்கு அறிமுகம் செய்வார். அல்லேலூயா. ஆத்துமாதாயகர்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் ஆளு பார்த்து செய்யக்கூடாது. நிச்சயமாய் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிங்கள்னு இயேசு சொன்னார். அது நம்முடைய முதன்மையான பணியா இருக்கணும். அதே வேளையிலே எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஐயோ, அவன் உயர் ஜாதிக்காரன், அவன் இடத்துல போகக்கூடாது, அப்படி அல்ல. கர்த்தர் நடத்தினா தைரியமா போ. அல்லேலூயா. அவனுக்குள்ளும் ஒரு விலையேற பெற்ற ஆத்துமா இருக்குது, ஏழைக்குள்ளும் அதே விலையேற பெற்ற ஆத்துமா தான் இருக்குது. அல்லேலூயா. ஆத்துமாவுக்கு ஜாதியை வைத்தோ, படிப்பை வச்சோ, அந்தஸ்தை வச்சோ, பதவியை வச்சோ உயர்வு தாழ்வு கிடையாது. அல்லேலூயா. சரீரத்தில் பலன், அழகு போன்றவைகளால் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஆத்துமாவுக்கு அது கிடையாது. அல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டவர் செய்தது போல ஒருத்தனுக்காக அவர் பாருங்க, படுக்கையில் கிடக்கிறவனை குனிந்து போய் கீழ் நோக்கி பார்த்து தூக்கி விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப மேல ஒருத்தன் இருக்கிறான், அவனை அண்ணாந்து பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அண்ணாந்து பார்த்தார். அடுத்து சொன்னார், நீ சீக்கிரமாய் இறங்கி வா. அல்லேலூயா. வா என்ற அழைப்பு எங்க கிடைத்தாலுமே நமக்கு மிகப்பெரிய ஒரு மேன்மை தான். இன்னார் என்னை அழைத்தார், என்னை வா என்று அழைத்தார் என்பது, வா என்ற அழைப்பு கிடைச்சாலே நமக்கு ஒரு சந்தோஷம்தான். அதிலும் இயேசு வாயிலிருந்து வா என்ற ஒரு அழைப்பு கிடைத்தால் எத்தனை மகிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வா என்ற அழைப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் அழைக்கும் பொழுது அது மிகவும் ஆச்சரியம்தான். அல்லேலூயா. இந்த சகைவை வா என்று அழைத்தார், அவனுக்கு பாவம் நீங்கி ரட்சிப்பு கிடைத்தது. அல்லேலூயா. அவனுடைய வீட்டுக்கு சாபம் நீங்கி ரட்சிப்பு கிடைத்தது. அல்லேலூயா.
அன்னைக்கு லாசரு கல்லறைக்குள்ள இருந்தான், அங்க போய் வெளியே வா என்று அழைத்தார், அவனுக்கு மரணத்திலிருந்து ஜீவன் கிடைத்தது. அல்லேலூயா. இயேசு பாருங்க, எங்க போய் வா என்று சொன்னாலும் அது அந்த மனிதனுடைய வாழ்வுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆபிரகாமை மெசொப்பொத்தேமியா நாட்டிலிருந்து வா என்று அழைத்தார், அவன் வந்தான். அவனுடைய சந்ததி இன்று வரைக்கும் பலத்து மகிமையாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பேதுரு கேட்டான், உங்களை போல கடல்ல நடக்கலாமா ஐயா? வா என்று அழைத்தார். அவன் இயேசுவை போல கடலின் தண்ணீர் மேலே நடந்தான். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் அந்த இயேசுடைய அழைப்பு எவ்வளவு மகிமையா இருக்கு பாத்தீங்களா? வாருங்கள், அக்கறைக்கு போகலாம் என்று அழைத்தார். சீசர்கள் இயேசுடைய படகில் ஏறினார்கள். வழியில வாழ்க்கையே முடிஞ்சு போகும்னு சொல்ற மாதிரி தத்தளிப்புகள் வந்த பொழுதிலும் அவர் சேமமாய் அக்கறை கொண்டு சேர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வா என்ற அழைப்பு இயேசுவின் வாயிலிருந்து பெறுவது மிகப்பெரிய பாக்கியம். அன்பர்களே, எல்லாருக்கும் பொதுவாக ஆண்டவர் அழகான ஒரு அழைப்பை தந்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அழைப்பு எல்லாருக்கும் சொந்தமானது. என்னை கேட்கிற சகோதரா சகோதரி, நீங்க எந்த ஜாதி மதம் இனம் சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நீங்க எந்த அழைப்பை எடுத்துக்கொள்ளலாம். பைபிள் அது எழுதப்பட்டிருக்கின்றது, உங்களுக்காக தரப்பட்டிருக்கின்றது. நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்க, சரீரத்திலே வருத்தங்கள், மனதிலே வருத்தங்கள், வேலை நிமித்தம் வருத்தங்கள், வாழ்க்கை நிமித்தம் வருத்தங்கள், குடும்பத்து நிமித்தம் வருத்தங்கள், உறவுகள் நிமித்தம் வருத்தங்கள், எந்த வருத்தத்தை நீ சுமந்து கொண்டிருந்தாலும் உனக்கு இயேசுவின் அழைப்பு இருக்கிறது. வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அல்லேலூயா. இந்த அழைப்பை ஏற்று வந்தால் உங்க இருதயத்தில் இளைப்பாறுதல் தருவார். கடைசியில நம்முடைய ஆத்துமாக்களுக்கு முழு இளைப்பாறுதல், மரணத்துக்கு அந்த பக்கம் அவர் தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு இவனை வா என்று அழைத்தது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இவனை எப்படி அழைத்தார்? சகைவே, நீ இறங்கி வா. நீ என்ன செய்? இறங்கி வா. சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இறங்கி வா. அல்லேலூயா. நீ ஏறினதுனால நீ இப்ப என்ன செய்யணும்? இறங்கி வரணும், இறங்கி வரணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இறங்கி வா. எதிலிருந்து இறங்கி வா? அத்தி மரத்திலிருந்து என்ன பண்ணு? இறங்கி வா சகைவே. நீ ஒளித்திருந்து பார்ப்பதிலிருந்து இப்ப நேரடியா பகிரங்கமா பப்ளிக்ல இறங்கி வா சகைவே. அல்லேலூயா. ஓ சொந்த முயற்சினால என்னை தேடலாம் என்று வகை தேடி கொண்டிருந்தாயே, அந்த சொந்த முயற்சிகளை இப்பொழுது கைவிட்டு விட்டு என்னுடைய கிருபை உனக்கு கிடைத்திருக்கிறது, வா மகனே என்று சொல்லி பல அர்த்தம் கொண்ட ஒரு அழகான வார்த்தையை இயேசு அங்கே உதிர்த்தார். நீ சீக்கிரமாய் இறங்கி வா. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு இயேசுவை அடைய வேண்டும், காண வேண்டும், இயேசுவை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க இருந்தா நான் இப்ப ஏறி அங்க வர முடியாதப்பா. நான் இப்ப காட்டத்தி மரத்துல உனக்கா அண்ணாந்து பார்த்தேன், உனக்கா நின்றேன், அண்ணாந்து பார்த்தேன், உன் பேர் சொல்லி அழைத்தேன் சகைவே என்று. அதுவே பெரிய அற்புதம். இது வரைக்கும் அவனை பார்த்ததில்லை, நம்ம எல்லாருடைய பேரும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் பேர் சொல்லி அழைத்து இறங்கி வான்னு சொன்னார். அவன் அங்கே தயங்கிக்கிட்டு இருந்தான்னா என்ன செய்ய முடியும்? ஆளுகளை விட்டு இறக்கி கொண்டு வாங்க நான் சொல்லுவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அவர் இறங்கி வான்னு சொன்னார். அவர் அவனுக்கு வாய்ப்பை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட அன்பர்களே, உங்களில் சிலர் இயேசுவை விரும்புகிறீர்கள், ஆனா என்ன பண்றீங்க? உங்களுடைய சில காரியங்களை அப்படி பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. நான் அந்த சபைக்கு வரமாட்டேன், நான் இந்த சபைக்கு வரமாட்டேன், நான் ஒளிச்சிருந்து வீட்டுக்குள்ளே இருந்தே ஆண்டவரை ஆராதிக்க நான் பார்க்குறேன், நான் யூடியூப் மூலமாக ஆண்டவரை ஆராதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை சகைவே, நீ ஆண்டவர் உன்னை தேடுகிறார், நீ பப்ளிக்கா வா, 4 மக்கள் பார்க்கட்டும், கர்த்தருடைய சபை கூடுதலில் நீ வர வேண்டும், அங்கே உனக்கு ரட்சிப்பு உண்டாகும், அங்கே உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீ உன்னுடைய காட்டத்தி மரத்தில் ஏறினது சரி,
ஆனா இப்ப இறங்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது நீ இறங்கணும். அந்த கொரோனா காலத்துல வேற வழி இல்லை, காட்டத்தி மரத்துல ஏறி இருந்தாய், வேற வழி இல்லை, வீட்டில இருந்து தான் ஆராதிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அதையே பிடித்து கொண்டு இப்பொழுது இவ்வளவு வாசல் திறந்திருக்கும் பொழுது நீ மறுபடியும் யூடியூப்ல தான் ஆராதிப்பேன்னு சொன்னா அது தேவன் ஒத்துக்கொள்ள மாட்டார். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாதிருப்போம். இதை குறித்து பிறருக்கு ஆலோசனை சொல்லுவோம், புத்தி சொல்லுவோம் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ மக்களே, ஆராதனைகளுக்கு நீங்க பங்கு பெறணும். சிலரை இறங்கிவான்னு சொல்றது இதுக்கு தான். நீ 4 பேர் காணக்கூடாதுன்னு ஒழிச்சிருக்கியே, 4 பேர் பார்க்கட்டும். அல்லேலூயா. இந்த இயேசு 4 பேர் காணத்தக்கதாய் அரை நிர்வாண கோலமாய் உனக்காய் சிலுவையில் தொங்கினார். அதற்கு அவர் தயங்கி, நான் பப்ளிக்ல வந்து இப்படி அடிக்கப்பட ஒப்பு கொடுக்க மாட்டேன், இப்படி கேவலப்படுத்தப்பட என்ன ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இருந்தார் என்றால் இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் பாவக்குழியில தான் கிடந்திருப்போம். ஆமென். உனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து எந்த கேவலமும் பாராமல் எந்த வெட்கத்தையும் பாராமல் ஒவ்வொருத்தன் என்னென்ன பேசினா, இன்னைக்கும் அறியாமைனால என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் எவன் என்ன பேசினாலும் பிரச்சனை இல்லை, என் பிள்ளைகளை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு தம்மை அவ்வளவாய் அர்ப்பணித்தார். அல்லேலூயா. இந்த இயேசு உன்னைய சட்டையை கலத்திட்டு முண்டை கட்டிட்டு பாடினா சொன்னாரு. சில தெய்வங்கள் அப்படித்தான் இன்னைக்கு அழைக்குது. அப்படியா இயேசு அழைச்சாரு? உனக்கு வஸ்திரம் உடுப்பித்து உன் மானத்தை காக்கிற தெய்வம் இவர். அல்லேலூயா. உங்ககிட்ட எதுக்கு அழைச்சாரு? உன்னை 4 பேர் அறியட்டும், நீ இயேசுவுக்கு சாட்சியா நெல்லு, நீ சபை கூடி வா என்று தானே அழைக்கிறார். அல்லேலூயா. இதுல என்னையா உனக்கு சங்கடம் இருக்கிறது? ஒரு நாட்களிலே நீ சேட்டை கலத்திட்டு கிடந்து உருண்டதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? அதுக்கெல்லாம் உனக்கு வெட்கமும் துக்கமும் இல்லை. ஆனா ஜீவனுள்ள தேவன் இயேசுவை நீ அறிந்த பிறகும் இன்றைக்கு இயேசுக்காக நிக்கணும்னு சொன்னா உனக்கு பல கட்டுகள், பல சிந்தனையின் கட்டுகள் இருக்கிறது. சகைவை நீ சீக்கிரமாய் இறங்கி வா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சீக்கிரமாயின்னு ஒரு வார்த்தை சொன்னார்? உனக்கு வந்திருக்கிற வாய்ப்பு தருணம் இதுதான் மகனே. நான் இங்க வெயிட் பண்ணிட்டே நிக்க முடியாது, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. அல்லேலூயா. சூலமித்தி வீட்டில் வந்து கதவை தட்டிக்கிட்டு நின்னார். சும்மா அவ திறக்கிற வரைக்கும் தட்டிட்டு நின்னாரா? அவருக்கு வேற வேலை இல்லையா? உனக்கு கிடைத்த தருணம், உன் வாசல் கதவை இயேசுவே வந்து தட்டுகிறார். அதை திறந்தால் நீ பாக்கியசாலி. அல்லேலூயா. சகைவை நீ இப்ப இறங்கி வந்தால், சீக்கிரமா இறங்கி வந்தால் உனக்கு இந்த வாய்ப்பு. திரும்பியும் உட்கார்ந்து யோசித்து யோசித்து நீ நாட்களை கடத்தி கொண்டிருந்தால் அவர் கடந்து போய் விடுவார், அவர் கடந்து போய் விடுவார். சூலமித்து வீட்டு கதவை தட்டி கொண்டு நின்றவர் அப்புறம் கடந்து போய்விட்டார். அவ பிறகு பின்னால ஓடி அலைஞ்சு தேடினாள். அந்த நிலைமை ஒரு நபருக்கும் வரவே கூடாது. சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பல காலங்களாக போன வருஷமே கர்த்தர் உணர்த்தியாச்சு, இன்னும் இறங்கல, இன்னும் இறங்கல. யார் அப்படி இருக்கிறீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாகமான் இடத்திலே சொல்லப்பட்டது, நீ அந்த யோர்தான் நதியில் போய் 7 தடவை முங்கு. அவன் ரொம்ப தயங்கிக்கிட்டு இருந்தான். நல்ல வேளை அவனுடைய நல்ல வேலைக்காரர்கள், ஐயா வேற எதுவும் சொல்லலையா அந்த ஆளு, உங்களை 7 தடவை முங்கத்தான ஐயா சொன்னாரு, கொஞ்சம் இறங்கி ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன். அந்த ஆலோசனைக்கு அவன் கட்டுப்பட்டான். அவன் இறங்கினான் தண்ணீர்ல. யோர்தான்ல இறங்க மாட்டேன், அப்னாவில் வேணா இறங்குவேன், பர்பார்ல வேணா இறங்குவேன், யோர்தான்ல இறங்க மாட்டேன்னு சொன்னவனை கர்த்தர் அந்த கிருபையை அவனுக்கு கொடுத்து அந்த வேலைக்காரங்க மூலம் ஆலோசனை பெற்று இறங்கினான். அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் இறங்க வேண்டிய இடத்துல இறங்காதனால சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாம சுகம் அப்படியே இழுத்து கொண்டே போகிறது. கர்த்தர் உன்னை உணர்த்துகிறார். இந்த காரியத்தில் மன்னிப்பு கேள், இந்த காரியத்தில் அவனோட ஒப்புரவாகு, இந்த காரியத்தில் நீ இதை விட்டு கொடு, இந்த காரியத்தில் நீ இதை செய்ய ஆரம்பி, இந்த காரியத்துக்காக பொருத்தனை பண்ணு, தீர்மானம் எடு. கர்த்தர் உணர்த்துகிறாரா இல்லையா? அதையெல்லாம் கண்டுகொள்ளாம விட்டு விட்டு சுகம்தாரும் சுகம்தாரும் சொன்னா
எலிசா வீட்டு வாசப்படியில் நின்று வெளியே வாரும் சுகந்தாருன்னா வெளியே வரவும் மாட்டான், உனக்கு சுகமும் கிடைக்காது. சொன்ன வார்த்தையை கீழ்ப்படி. அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையை நீங்க கீழ்ப்படிங்க. வேத வாசிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன சொன்னா? நீண்ட கால பிரச்சனை, பல வருஷங்களா மாறல. அப்ப கர்த்தர் அதற்கு என்ன உணர்த்தி கொண்டு இருக்கிறார்? எப்ப பார்த்தாலும் பிரசங்கம் கேட்டா உங்களுக்கு அந்த வார்த்தை வருது. 1 மணி நேர பிரசங்கத்துல அந்த வார்த்தை உங்களுக்கு வராம இல்லை. சரி, இந்த பாஸ்டர் பேசுறது இல்ல, அந்த பாஸ்டர், எந்த பாஸ்டர் பேசினாலும் உங்களுக்கு அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. ஏன் வருகிறது? உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். உன் வாசப்படி இன்னும் தட்டி கொண்டு நிற்கிறார். சீக்கிரமா இறங்கு மகனே, சீக்கிரமா இறங்கு மகளே, காலம் தாழ்த்தாதே, உன் நல்ல தருணத்தை நீ இழக்காதே. அல்லேலூயா. கிருபையை நஷ்டப்படுத்தாதே. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடு, தண்ணியில இறங்கு, ஞானஸ்நானம் எடு என்று கர்த்தர் உணர்த்தினால் சிலருக்கு சும்மா அதையும் இதையும் சொல்லிக்கிட்டு நீ கர்த்தரிடத்தில் விளையாடுகிறாயா? கர்த்தர் உனக்கு வாசல் அடைத்தா என்ன செய்வாய் நீ? என்ன செய்வாய் நீ? பார்த்து சிந்தித்து இன்றைக்கே தீர்மானம் எடு. ஏன் எந்த காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து இருக்கிற? ஞானஸ்நானம் எடுப்பதற்கு இது நடந்தா தான் எடுப்பேன், அதை செய்தா தான் எடுப்பேன். ஞானஸ்நானம் தருகிறவர் எனக்கு இப்படி தந்தா தான் எடுப்பேன், அப்படி தந்தா தான் எடுப்பேன். நீ யார்? கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற வழி, உன் முன்னோர்கள் முதலாய் உன்னை வழிநடத்தி வருகிற வழி, கர்த்தர் உனக்கு தந்த சபையிலே உன்னை நடத்தி வருகிற வழி, இதையெல்லாம் விட்டு விட்டு நீ உன் சொந்த முயற்சி ஒன்றை எடுத்து வச்சுட்டு இந்த காட்டத்தி மரத்தில் இயேசு ஏறி வந்து என்ன ஆசீர்வதிக்கணும்னா, உன் விருப்பப்படி உனக்கு ஞானஸ்நானம் தரணும்னா அது நடக்குமா? இன்றைக்கு அந்த சிந்தனையை எடுத்து போட்டு விட்டு இனி தாமதம் இல்லாமல் சீக்கிரமா இறங்கி வா. அல்லேலூயா. வேறு எந்த காரியத்துக்காக கர்த்தர் உன்னை இறங்கி வா என்று சொல்லுகிறார்? உன் பெருமையை விட்டு இறங்கி வா, உன் வைராக்கியத்தை விட்டு இறங்கி வா, உன் போட்டியை விட்டு இறங்கி வா. இதை சாதிக்கணும்னு ஆண்டவர் உனக்கு வைக்காத ஒன்ன சாதிக்கணும்னு நிக்கிறிய, அதை விட்டு இறங்கி வா. அல்லேலூயா. அல்லேலூயா. மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, பெரியவர்களே, யாருக்கு இந்த வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளத்தில் கொண்டு வருகிறாரோ உங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியமான தருணம் என்று எண்ணுங்கள். ஆமென். இன்னும் வழக்கம் போல தட்டி விட்டுட்டு அப்புறம் யோசிக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த மாதம் பார்க்கலாம், இது ஒன்றும் நடக்கட்டு, அதுக்கப்புறம் யோசிக்கலான்னு நீ கர்த்தரோட விளையாடாத. நான் இதெல்லாம் திட்டமிட்டு பேசல, கர்த்தர் என் ஆவிலே தருவதை பேசுகிறேன். அல்லேலூயா. அதை பயபக்தியோடு கர்த்தருடைய வார்த்தை என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். ஒரு நாள் ரட்சிப்பை தேடியும் உனக்கு கிடைக்காம போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஞானஸ்நானம் பெறணும்னு நீ வாஞ்சித்தும் உனக்கு ஞானஸ்நானம் எடுக்க வாய்ப்பில்லாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்படி சிலருக்கு வந்திருக்கு. அதனால தான் நான் எச்சரிப்பாக சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை விட்டு இறங்கணுமோ அதை விட்டு இறங்கி வா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இறங்கி வா என்று சொல்லுகிறவர் சில சமயம் ஏறி வான்னு சொல்றார். யோவான் அப்போஸ்தலர்ட்ட வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொன்னாரு, இங்கே ஏறி வா, இங்கே ஏறி வா, உனக்கு இனி நடக்க போற காரியங்களை உனக்கு காண்பிப்பேன். இதுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பாவிகளை, ரட்சிக்கப்படாதவர்களை, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்களை, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களை இறங்கி வா என்று அழைக்கிற அதே வாய் ஆண்டவர் கீழ்ப்படிந்து ஆண்டவர் வழியில் நடக்கிற பிள்ளைகளை ஏறி வா என்று அழைக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எதுக்கு? இனி நடக்க போற காரியங்களை உனக்கு காண்பிப்பேன், தெய்வீக காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவேன், பரலோகத்தின் ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அந்த யோவான் அப்போஸ்தலனை இங்கே ஏறி வா என்று அழைத்தவர். அன்பர்களே, இன்றைக்கு அந்த அனுபவத்தை ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் வாஞ்சிக்க வேண்டும். எவ்வளோ காலமாக ஜெபம் நடக்கிறது, வேத வாசிப்பு நடக்கிறது, எவ்வளோ காலமாக ஆண்டவரை சபை கூடி வந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஏறிவா என்கிற அழைப்புக்கு நாம செவி கொடுத்தோமா? அந்த அழைப்பின்படியாக படிப்படியாய் ஏறிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது இருந்த நிலைமையிலே பல ஆண்டுகளாக இருந்து கொண்டு இருக்கிறோமா? சிந்தியுங்கள். நான் கர்த்தருக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கணும்.
ஒரு படி ஒவ்வொரு கட்டத்திலும் நான் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆசைப்படுங்கள். வசனத்தை தியானிக்கிறதுல இன்னும் இன்னும் எனக்கு பரலோகத்தின் தேவன் வெளிப்பாடுகளை தரணும். அல்லேலூயா. யோவானுக்கு ஏறிவான் சொல்லி ரகசியங்களை காண்பித்தவர் எனக்கும் கற்றுத் தருவார். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளே, சின்ன சாமுவேலுக்கு ஆண்டவர் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்தினவர், உங்களுக்கும் அதுபோல செய்ய வல்லவர். அல்லேலூயா. பைபிள் படிக்கும் பொழுது ஏதோ மனப்பாடத்துக்காக மட்டும் படிக்காம படிக்கிற வசனத்தை கொஞ்சம் ஆசையாக வாசிக்க ஆரம்பிங்க. சின்ன வயசுல உங்களுக்கு ரெவலேஷன், வசனத்தின் வெளிப்பாடுகளை கர்த்தர் கட்டாயம் தருவார். அல்லேலூயா. வாலிபர்களே, நீங்க இதை டெய்லி செய்யணும். டெய்லி காலையில் எனக்கு ஒரு வார்த்தை தாங்கப்பா, எனக்கு ஒரு வசனம் தாங்கப்பா என்று ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் வாலிப பையன்மாரும் அந்த படியில் நீங்கள் ஏறணும். என்னைக்கு பார்த்தாலும் நான் வாலிபன் என்று சொல்லிவிட்டு சும்மா உலகத்தான போல இருக்கக்கூடாது. நீங்கள் அபிஷேகம் பெற்றாச்சுல்ல, ஆண்டவர் உங்களை நம்பி அபிஷேகத்தை தந்திருக்கிறார், உங்கள் மேலே எதிர்பார்ப்பு வச்சு உங்களை அபிஷேகித்திருக்கிறார். அபிஷேகம் என்பது எவ்வளவு விலையேற பெற்றது. அந்த மகிமையுள்ள பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்குள்ள வந்திருக்கிறார். அப்போ நீங்க வசனத்தை தேட வேண்டாமா? வசனத்தின் வழிகளிலே நீ ஏறி வர வேண்டாமா? சிந்தித்துப்பா, சிந்தித்துப்பா. நீ புருஷனாயிரு என்று பைபிள் சொல்லுது. புருஷனாயிரு, அது சும்மா இந்த கணவன் அல்லது மாப்பிள்ளை அப்படி உள்ள புருஷன் அல்ல, ஒரு மனிதனாயிரு. அல்லேலூயா. அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும். பெண்களும் நீ அந்த 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 வளர்ச்சியை அடைந்து விடு என்ற அர்த்தம், அந்த வளர்ச்சிக்குள் எழும்பி வா என்ற அர்த்தம். அல்லேலூயா. பிள்ளை என்கிற நிலைமை மாறிடுச்சு. இனி நீ வாலிபத்தில் வந்தாச்சுன்னா நீ ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு நேராக வளர்ந்து கொண்டிருக்கிறாய், முழுமை பெறுவதற்கு நேராய் வளர்ந்து கொண்டிருக்கிறாய். உடைய வளர்ச்சியை நீ பார். சரீர வளர்ச்சி சரியா இருக்கிறதா? ஒழுங்கு ஆகாரங்களை சாப்பிடுகிறாயா? அதை இதையும் ஆசைப்படுற, கிடைச்ச ஆகாரத்தை ஒழுங்கா சாப்பிட்டீங்கன்னா உன் சரீர வளர்ச்சி சரியா இருக்கும். அல்லேலூயா. அதே மாதிரி இந்த வசனத்தை, வசனமாகிய ஆகாரத்தை நீ கண்டிப்பா புசிக்கணும். அப்பதான் உன் ஆத்துமா உன்னுடைய அந்த வாலிபத்துக்கு தக்க வாலிபத்தின் சவால்களை சந்தித்து ஜெயமெடுக்கத்தக்கதாக நீ வளர்ந்து ஏறி வர முடியும். அல்லேலூயா. வாலிபடி ஏறி வந்தார்கள். அவள் சமுதாயத்திலும் ஏறி வரும்படி கர்த்தர் உதவி செய்தார். அதிகாரங்களிலும் ஏறி வரும்படி உதவி செய்தார். வெளிப்பாடுகளிலும் தீர்க்க தரிசனங்களிலும் எல்லா தெய்வீகத்திலும் ஏறி வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. உன்னிடத்திலும் கர்த்தர் அதைத்தான் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அதை நீ புரிந்து கொள்ளுவாயாக. உலகத்தானுடைய ஆசை வேற, உன்னுடைய ஆசை வேறையா இருக்க வேண்டும். உன்னதத்துக்கு நேராய் கிறிஸ்து தேவனுடைய வலது வாரிசத்தில் வீட்டிருக்கிற இடத்தில் உள்ள மேன்மையானவைகளை நாடும்படி தேடும்படி உன்னுடைய ஆசை வரணும். உன் சிந்தை ஏறி வரட்டும். பூமிக்கு அடுத்தவைகளை அல்ல, பரலோகத்தில் இருக்கிறவைகளை சிந்திக்கும்படி ஆசைப்படும்படி ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்மாருடைய அந்த சிந்தை ஏறி வரட்டும். அல்லேலூயா. ஜெபிக்கிற மக்களே, ஜெபத்திலே இன்னும் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். உங்களுக்கு கிடைத்திருக்கிற அபிஷேகத்துக்குள்ளே பற்பல கிருபைகளும் வரங்களும் மறைந்திருக்கிறது. அதை கர்த்தர் இந்த வருஷத்திலே அவர் எதை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அதை உங்களிலிருந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்க ஆசைப்படுங்க. கர்த்தர் தீர்க்க தரிசனங்களை சொல்ல வைப்பார், அற்புதங்களை செய்ய வைப்பார், நோய்களை குணமாக்க வைப்பார், அந்நிய பாஷைகளை வியாக்கியானம் பண்ண வைப்பார், விசுவாச வரம் உங்களிலிருந்து வெளிப்பட செய்வார், ஞானத்தை போதிக்கும் வசனம் என்கிற அபிஷேகத்தை தருவார், அறிவை உணர்த்தும் வசனம் என்கிற அந்த வரத்தை உங்களிலே வெளிப்படுத்துவார். கர்த்தர் இவைகளை எல்லாம் செய்ய சித்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு சிலருக்கு இது எட்டாத காரியமா இருக்கலாம். ஆனால் இங்கே ஏறி வாருங்கள், இங்கே ஏறி வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவனை சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் உன் வீட்டிலே. எவ்வளோ பாக்கியம் பெற்றவன். எம்மாவூர் சீசர்கள் ஆண்டவர் இயேசு கூட நடந்து சென்றார். அவள் சீசர்கள் அவர்களோடு கூட நடந்து சென்றார். அவங்க வீட்டு பக்கம் வரும் பொழுது அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். நீர் எங்களுடனே தங்கியிரும் என்று அவர்கள் வருந்தி கேட்ட பொழுது உள்ள வந்தார். இவன் பாவியான மனுஷன். இவன்கிட்ட சொல்றாரு, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும்.
நினைச்சா ஆச்சரியமா இருக்குது. தன்னுடைய சீசர்களுடைய வீட்டுக்கு போகாதவர் போல காணப்பட்டு அவங்க வருந்தி அழைச்ச புறம் உள்ள போனவர் இவன் வீட்டுக்கு நானே வருவேன்னு சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தை பார்த்தார். அவன் மேல பாவம் இருந்திருக்கலாம், அவன் ஆளு சரியில்லாதவனா இருந்திருக்கலாம், ஆனா அவைகளினால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆத்துமாவை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. வியாதியால் பாதிக்கப்பட்ட ஒரு சரீரத்தை அவர் மனதுருக்கத்தோடு பார்க்கிறது போல பாவத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆத்துமாவை மனதுருக்கத்தோடு பார்த்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த பார்வை நமக்கும் தேவை. அவன் குடிகாரன், அவன் அப்படிப்பட்டவன், இவா இப்படிப்பட்டவா என்று சொல்லி பார்க்கிற பார்வை அல்ல, அவனுடைய ஆத்துமாவை பார்க்கிற ஒரு பார்வை தேவை. அல்லேலூயா. அந்த போதையினால் அவன் பிடிக்கப்பட்டவன், அந்த பாவத்தினால் அவன் பிடிக்கப்பட்டவன் என்கிற ஒரு பார்வை நமக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது. இயேசு அந்த பார்வையில தான் பார்த்தாரு. இவனுக்கு ரட்சிப்பு வேணும், இவன் வீடு பயங்கர கட்டுக்குள்ள இருக்கிறது, அவன் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை, அவன் வீட்டுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டு தான் அவன் வீட்டுக்கு போனார். அல்லேலூயா. அவன் வீட்டில் சாப்பிட ஆசைப்பட்டு போகல, பணக்காரன் வீட்டில் போனால் நல்லா தங்கலான்னு சொல்லிக்கிட்டு போகல. அவனுக்கு ஆண்டவர் ரட்சிப்ப அவன் வீட்டுக்கு கொடுக்க விரும்பிதான் அவன் வீடு தேடி போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவன் ஆத்மாவை மட்டும் ரட்சிக்கணும்னா அங்கே வச்சே பண்ணிட்டு போயிருக்கலாம். கீழே இறங்கி வாப்பான்னு சொல்லி அவன் மேலே ஒரு கையை வச்சு அதை வேலையை முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் அவன் வீடு, அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வேணும், அவன் வீட்டுக்கு ஒரு விடுதலை வேணும். அதனால தான் இயேசு சொன்னாரு, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு வந்து தங்கினா தான் அந்த வீட்டின் சாபம் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு முக்கியமானது. அதே போல நம்முடைய வாசஸ்தலங்கள், நம்முடைய வீடுகள் விடுவிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே தான் நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவும் கடைசியில் 9ஆம் வசனத்தில் சொன்னார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னாரு. இவன் யாருக்கு குமாரனா மாறிட்டான்? ஆபிரகாம். ஏற்கனவே மாம்சத்தின்படி ஆபிரகாமுக்கு குமாரன் தான், அவன் வம்சத்தில் வந்தவன் தான். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசத்தின்படியும் இப்ப ரட்சிக்கப்பட்டுட்ட, நீ என்னால் சந்திக்கப்பட்டுட்ட, அதனால நீ ஆபிரகாமின் குமாரனாய் மாறிவிட்டாய். அல்லேலூயா. பாத்தீங்களா? ஆபிரகாமின் குமாரனாய் இவன் இருக்கிறான் சொல்லும் பொழுது அந்த ரெண்டு அர்த்தம் அதில் இருக்கிறது. ஆகவே வீட்டுக்கு ரட்சிப்பு, ஆத்மாவுக்கு ரட்சிப்பு. ஆண்டவர் அதான் சகை கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த அன்பர்களே, யாருடைய ஆத்மா இன்னும் ரட்சிக்கப்படலை? இந்த ஆத்மா அடிக்கடி பாவத்தினால ஆட்கொள்ளப்பட்டு கிடக்குது, சுயநலத்தினால ஆட்கொள்ளப்பட்டு கிடக்குது, மாம்ச சிந்தையினால ஆட்கொள்ளப்பட்டு கிடக்குது, உலக ஆசை இச்சைகளினால ஆட்கொள்ளப்பட்டு கிடக்குது. அதிலிருந்து விடுதலை பெறவே முடியல. அது கட்டி இழுத்து அதிர்ஷ்டத்துக்கு நம்மளை நடத்தி கொண்டிருக்குன்னா இந்த ஆத்மாவுக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும். அல்லேலூயா. அது இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிட்டால், அவர் இறங்குன்னு சொல்ற இடத்துல நீங்க இறங்குனா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது, அந்த இயேசுவை உங்க இதயத்துல சுமந்து கொண்டு உங்க வீட்டில் போகும் பொழுது அந்த இயேசு உங்க வீட்டுக்கு வருகிறார் ஐயா. அல்லேலூயா. அந்த இயேசு மனுஷனா உலகத்துல இருந்தனால அவன் அப்படியே கூட்டிட்டு போனான் வீட்டுக்கு. நமக்கு அப்படி கூட்டிட்டு போக முடியாவிட்டாலும் நம்முடைய உள்ளத்தில் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் என்று நிருபத்தில் சொல்லப்பட்ட மாதிரி இயேசு நமக்குள்ள வந்தா நம்ம இருதயத்தில் அவர் வாசமா இருப்பார். அப்ப நாம எந்த வீட்டில் வாசம் பண்றோமோ நமக்குள்ளே, நம்மோடு கூட நம்முடைய வீட்டிலும் இயேசு வருவார், இயேசு தங்கி இருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு எந்த வீட்டில் சாபம், எந்த வீட்டில் பயங்கர தொடர் வியாதி, எந்த வீட்டில் பிசாசு நேரடியாக வந்து பிரச்சனை பண்றான், உரிமை பாராட்டுறான், பயங்கரமான தொல்லைகளை பிசாசு கொடுக்கிறான், எந்த வீட்டுக்கு எதிராக மந்திரவாதி பிசாசுகளை அனுப்பி கொண்டே இருக்கிறான். கொஞ்சம் போர் ஓய்ந்தது நினைச்சா புதிய போர் ஆரம்பிக்கிறது. மந்திரவாதி திரும்ப திரும்ப ஏவி விடுகிறான்னு சொல்றாங்க.
அப்படிப்பட்ட போராட்டங்களுக்குள் இருக்கிறது. எத்தனை வீடுகள், எத்தனை வீடுகளில் ஓயாத அகால மரணங்கள், எத்தனை வீடுகளில் ஓயாத ஆபத்துகள், மோசங்கள், விபத்துகள், எத்தனை வீடுகளில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடன் கடன் கடன், வட்டி கடன். இதெல்லாம் ஒரு கட்டு பாருங்க. இதெல்லாம் ஒரு பிசாசின் சூழ்ச்சி. நீங்கள் அறியணும், அவங்க வீட்டுக்கு ஒரு ரட்சிப்போ இன்றைக்கு வேணும். ஆமென், ஆமென். கண்டிப்பாக வேண்டும். அதை உணருங்க. இயேசுவை நீங்க இதயத்தில் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு போனீங்கன்னா உங்க வீட்டில் இயேசு வருவார். அல்லேலூயா. என் வீட்டில் ராத்திரி அது நடமாடுது, இது நடமாடுது, அந்த உருவம் தெரியுது, இந்த உருவம் தெரியுது. என்ன உருவம் ஐயா? இயேசு உங்களுக்குள் வந்தால் அந்த வீடு ரட்சிக்கப்படும். அந்த வீட்டில் பிற வேற ஒரு உருவமும் வராது. வந்தா இயேசு வருவார், தேவதூதர்கள் வருவார்கள். அல்லேலூயா. கொர்நேலி வீட்டை போல ஆகிவிடும் உங்கள் வீடு. மரியாளுடைய வீட்டை போல, யோசேப்புடைய வீட்டை போல உங்கள் வீடு மாறிவிடும். இயேசு இருக்கிற வீடு சந்தோஷமான வீடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு யார் வீட்டை குறித்து பாரமா இருக்கிறீங்களோ, நீங்க முதல்ல உங்க ஆத்துமாவில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்புறம் உங்க வீட்டில இருந்து இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். ஆமென், அல்லேலூயா. உங்க வீட்டில் மந்திரிச்ச பொருள் இருக்குதா? மந்திர கயிறு உன் சரீரத்தில் இன்னும் இருக்குதா? அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஆவிக்கு, அந்த அந்தகார ஆவிக்கு நீ இடம் கொடுத்துட்டு இயேசுவை இயேசுவைன்னு சொன்னா இயேசு எப்படி வருவார்? முதல்ல அதை அறுத்து தள்ளுங்க. அல்லேலூயா. வீட்டில் இருக்கிற அந்த மந்திரிச்ச பொருளை தூக்கி தூர ஏறி. சிலருக்கு பயம். என்னைக்கு பயந்து பயந்து இப்படி சாகிறது எதுக்கு? அது தூக்கி வெளியே போடு, அது ஒன்றும் கொல்லாது. கர்த்தர் உனக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. முதல்ல இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டு நான் சொன்ன இதுகளை செய்தீங்கன்னா அது ஒன்றும் உங்களை தொடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு வேற எந்த காரியங்கள், காசு என்னைக்கு அவன் வாழ்க்கையில் இப்படி நாசமா போச்சுது? என்னைக்கு நீ ஒளிச்சு மறைச்சி அந்நிய தெய்வங்களுக்காக உன்னுடைய காசை, உன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை அனுப்பினாயோ? இப்போ யோசிப்பார். பல வருஷங்களுக்கு முன்னால் அதை செய்தாய். இன்றைக்கு வறுமை வந்திருக்கிறது உலகத்தில். இந்த வாழ்க்கையில் என்னைக்கு உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் வறுமை வந்து, இந்த வறுமை ஏன் வந்து? இந்த பயங்கரமான வட்டிக்கடன் ஏன் வந்தது? ஜீவனுள்ள தேவனை அறிந்த நீ அந்நிய தெய்வத்துக்கு ஒளிச்சு மறைச்சி கொடுத்து விட்டாய் அல்லவா? அது தேடி வந்து நிற்குது. தரித்திரத்தின் ஆவி. இன்றைக்கு அது துரத்தப்பட இயேசுவை இதயத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். உங்க வீட்டில் இயேசுவோடு போங்க. இயேசுவோடு நீங்க போனீங்கன்னா ஒரு ஆவியும் அங்க நிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கிறிஸ்தவன் என்ற பேரை வச்சுட்டு போனதுனால ஒரு ஆவியும் ஓடாது, எல்லா ஆவியும் அங்கதான் இருக்கும். ஆனா கிறிஸ்துவை உடையவனாக போனால் ஒரு அந்தகார ஆவியும் நம்ம வீட்டு எல்லைகளுக்குள்ள நிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனமே, சுத்திகரிக்கப்பட வேண்டிய இடத்துல சுத்திகரிக்கப்படணும். இறங்குன்னு சொன்னா இறங்கணும். இறங்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம், சீக்கிரமா இறங்காம எத்தனை காலத்தை ஓட்டிட்டிய? இனியாகிலும் இன்றைக்காகிலும் இறங்குங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் சொன்னார், நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 6ஆம் வசனம். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அல்லேலூயா. அவன் சீக்கிரமா என்ன செய்தான்? இறங்கினான். சீக்கிரமா இறங்கினான். நாகமான் சீக்கிரமா இறங்கல, இவன் சீக்கிரமா என்ன பண்ணிட்டான்? இறங்கிட்டான். இறங்கி அவரை சந்தோஷமா அழைத்து கொண்டு போனான். இன்றைக்கு நீங்களும் இறங்க வேண்டிய இடத்துல இப்பொழுதே இறங்குங்க. வீட்டில் போய் இறங்குறேன்னு இல்லை, இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இறங்கி இயேசுவை இன்னைக்கு கூட்டம் முடிஞ்சு போகும்போது நீங்கள் இனி தனியாக போகலை, கணவன் மனைவியா வந்திருப்பீங்க. கூட இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரை அழைத்து செல்லுங்கள். ஸ்தோத்திரம். அதை கண்ட யாவரும், 7ஆம் வசனம், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று என்ன செய்தார்கள்? முறுத்தார்கள். அல்லேலூயா. இந்த மக்களுக்கு இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார். அப்போ இவங்க எல்லாரும் நீதிமான்கள்னு தங்களை நினைக்கிறாங்க. அதில் ஒரு சிறு கூட்டம் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட கூட்டம். மற்ற சும்மா வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டம், அற்புதம் பெறுவதற்கு வருகிற கூட்டம், எதிர்ப்பாளர்கள் கூட்டமும் உண்டு. எங்கே போனாலும்
அவங்களும் பின்னால் போவாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து நினைக்கிறது என்னன்னா, இவன் தான் பாவி, நம்மெல்லாம் பெரிய உத்தமர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இயேசு என்ன பண்ணுறாரு, இத்தனை பேர் இயேசுக்கு தெரியும் இவங்க எப்படி நினைப்பாங்கன்னு. ஆனாலும் அந்த ஒரு ஆத்துமாவை அவர் மதிச்சார். அல்லேலூயா. அவனுக்காக எதையும் செய்ய அவர் ஆயத்தமாக இருந்தார். அல்லேலூயா. பாவிக்காக தன் சரீரத்தையே சிலுவையில் ஒப்பு கொடுக்க தானே வந்திருக்கிறார். இதை செய்ய அவர் எதுக்கு தயங்க போறார்? அல்லேலூயா. அவர் அந்த பாவியான மனுஷனோடு தங்கும்படி போனார். ஆனால் நீங்கள் உடனே யோசிக்கணும், ஒரு பாவிகளின் நண்பன் நினச்சிடக்கூடாது. அவர் பாவிகளுக்கு விலகினவர்னு எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கு. பாவிகளுக்கு விலகினவர்னு இருக்கு. அவருக்கு அது பாவிகளோடு போய் அவர் எந்த அளவுக்கு பழகணும், எந்த அளவு பேசணும்னு அவருக்கு தெரியும். சும்மா பாவிகளோடு கூட்டுக்கட்டு வைக்க போனவர் அல்ல, பாவிகளை ரட்சிக்கும்படி அவர்களிடத்தில் போனவர். அல்லேலூயா. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு சகை வீட்டில் போனார்னு சொல்லிட்டு நீங்களும் போய் பாவி வீட்டில் போய் தங்கிட்டு இருந்தா அது எப்படி இருக்கும்? அடுத்தவனுக்கு இடரெல்லாம் மாறாதா? ஸ்தோத்திரம். நீ விசுவாசத்தில் இருக்கிற நீ விக்கிர கோயிலில் பந்தி இருக்கிறத கண்டா பலவீனமா இருக்கிற சகோதரன் இடர மாட்டானா என்று பவுல் கேட்கிறார் இல்லையா? அதே மாதிரி தான். அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இயேசு செய்தார்னு நம்மளும் போயிட்டு தேவையில்லாத இடத்துல போய் நம்ம ஆத்மாவை இழந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிதான் சிலருக்கு அல்ல, காலேஜ் விடும் பொழுது தான் ஆத்மா பாரம் வரும். அங்கே போய் காலேஜ் கேட்டு முன்னால நிற்கிறது. நீ எதுக்கு நிற்கிற? என்ன நோக்கத்தோடு போற? கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர்கிட்ட ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. எங்க போற? எந்த வீடு தேடி அடிக்கடி போய் ரொம்ப ஆத்மா பாரம் வந்துட்டுன்னு சொல்லி ஒரு வீட்டில் அடிக்கடி போய் மணிக்கணக்கா கதை பேசுறியே, என்ன நோக்கம்? கர்த்தர் அதை பார்க்கிறார். அதனால கவனமா இருக்கணும். ஸ்தோத்திரம். பாவிகளை நேசிக்கிறோம் வேண்டும், பாவிகளை ரட்சிப்பதற்காக சுவிசேஷம் சொல்லணும். ஆனால் அவங்களோடு ஐக்கியப்படுகிற காரியங்கள் உண்மையில பாவிகளோட ஐக்கியம் வைக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை விவேகமா நடந்துக்கிடணும், விவேகமா நடந்துக்கிடணும். இயேசு அதைத்தான் வாழ்ந்து காட்டினார். அல்லேலூயா. முறுமுறுத்தார்கள். நல்லது செய்தார், 4 பேருக்கு நன்மை செய்ய போனா 4 வாய் நம்மளை முறுமுறுக்கத்தான் செய்யும், குறை பேசத்தான் செய்யும். முறுமுறுப்பையும் குறை பேசத்தையும் கண்டு நம்ம ஒதுங்கி கொண்டோம்னா நம்ம மூலம் நடக்க வேண்டிய தேவகிரியை நடக்காது. அல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த கூட்டத்திலே இருக்கிறீங்க, யாரோ முறுமுறுத்ததுனால, யாரோ குறை சொன்னனால நீங்க செய்ய வேண்டிய ஊழியத்தை நிறுத்தி போட்டுட்டு சும்மா இருக்கிறவர்கள் இந்த கூட்டத்தில் உண்டு. இந்த கூட்டத்தில் உண்டு. நீங்க எடுத்த நல்ல முயற்சிகளை விட்டுட்டு ஒதுங்கி நிற்கிறவர்கள் இந்த கூட்டத்தில் உண்டு. ஏன் அப்படி செய்தீர்கள்? அவனுடைய முறுமுறுப்பு தான் பெருசா? அவன் குறை சொன்னதுதான் உங்களுக்கு பெருசா? இல்லை இயேசு தந்த ஊழியம் உங்களுக்கு பெருசா? நீங்க எதை மதிச்சீங்க? இயேசு தந்த ஊழியத்தை மதிச்சிருந்தீங்கன்னா யார் முறுமுறுத்தா என்னையா, யார் குறை சொன்னா என்னையா செஞ்சிருப்போம். இயேசு உடனே பிளானை மாத்திட்டாரா? சகை வீட்டுக்கு போற பிளானை மாத்திட்டாரா? அது ஒன்றும் பார்க்கல. மனுஷ முறுமுறுப்புகள் நீ நல்லது செய்யும் பொழுது வரத்தான் செய்யும், பிறருக்கு நீ உதவி செய்யும் பொழுது வரத்தான் செய்யும். குறை சொல்லத்தான் செய்வான். நீ நல்லது செய்வான்னு ஏதோ ஒருத்தன் தான் சொல்லுவான், பாக்கி எல்லாரும் குறை பேசுறது தான் ரெடியா இருப்பாங்க. இந்த குறை சொல்றதையும் முறுமுறுக்கிறதையும் நீங்க பெருசா எடுத்தீங்கன்னா நீங்க ஒண்ணுமே கர்த்தருக்கா செய்ய முடியாது. அல்லேலூயா. அதே வேளையில் யார் குறை சொன்னாலும், யார் முறுமுறுத்தார்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டாலும் அது கொஞ்சம் சிந்திக்கணும். அது எதுக்காக முறுமுறுத்தாக, எந்த காரியத்தில் குறை சொன்னாங்க, என்கிட்ட அப்படி ஒரு குறை இருக்கா, என்கிட்ட ஒரு தவறு இருக்கா, அதை நம்ம எப்பவுமே சிந்திக்கணும். நம்ம இருதயம் திறந்திருக்கணும். we should be open to constructive criticism. ஒரு 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 நன்மையான விமர்சனம் அல்லது நல்ல ஆரோக்கியமான விமர்சனத்துக்கு நம்முடைய உள்ளங்கள் திறந்தே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஆள் இப்படி பேசினாரு, அதில் 4 காரியம் சொன்னாரு, ஒரு காரியம் என்கிட்ட குறை இருக்கு, மற்ற 3 காரியம் அவர் சும்மா சொன்னது, அதை நான் வகை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு காரியம் அவர் சொன்னது உண்மைதான், அவர் சொன்னது என் வாழ்க்கையில் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆண்டவர் முன்னால் தாழ்த்தி நம்மளை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மற்றபடி கண்ட முறுமுறுப்புகளையும் கண்ட குறை சொல்லுதல்களை காதல எடுத்தோம்னா நாம கட்டப்பட்டு போவோம். இன்னைக்கு பலர் அப்படித்தான்
முன்னோக்கி போனவர்கள் தடைப்பட்டு நிற்கிறீங்க. சிலர் உங்களுக்கு கத்தர் கொடுத்த ஊழியத்தை விட்டு ஒதுங்கி நிற்கிறீங்க. கத்தர் தந்த கடமைகளை செய்யாம இருக்கிறீங்க. ஆராதனைக்கு ஓடி ஓடி வந்தவங்க சிலர் அதை குறைத்து கொண்டீங்க. இன்றைக்கு உணர்த்தப்படுகிறீர்கள். சரி செய்யுங்கள், மறுபடியும் ஜெயமெடுங்கள். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 8வது வசனம். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அல்லேலூயா. ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். இதை ஒரு பக்கம் சேரிட்டின்னு எடுத்துக்கலாம். அவர் கர்த்தருக்குள்ள வந்ததுனால அவருக்கு அது வரைக்கும் பணம் என்பது ஒரு பெரிய குறிக்கோளாக கட்டாயம் இருந்திருக்கும். பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு அவர் இருந்திருப்பார். இப்போ அவருக்கு இயேசு தான் வாழ்க்கை அப்படின்னு அந்த கான்செப்ட் ஆஃப் லைஃபே மாறிடுச்சு. வாழ்வின் கொள்கையே மாறிடுச்சு. இன்னைக்கு உலகத்தாருக்கு என்னது? பணம் தான் வாழ்க்கை, உலக பொருள் தான் வாழ்க்கை, அப்படி தானே இருக்கு. அதுதானே அவங்க வாழ்க்கையின் கொள்கை. எதுக்காக வாழ்றாய்னா ஒன்று சொல்லுவாங்க, அது எதுக்கானதாக இருக்கும்? உலக பொருளுக்கானதாக இருக்கும். ஆனால் நம்மகிட்ட எதுக்காக வாழ்றான்னா இயேசுக்காய் வாழ்கிறோம். அது வருமா? கரெக்டா வரணும். எதுக்காக வாழ்றீங்க? இயேசுக்காக. அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு மூச்சு தந்திருக்கிற வரைக்கும் இயேசுக்காக வாழணும். இயேசு சொன்னபடி வாழணும். இயேசு சொன்னதெல்லாம் கீழ்ப்படியணும். இயேசுக்காக கிரியை செய்யணும். அன்றைக்கு இயேசுவை நேரடியாக சந்திக்கணும். முழு வாழ்க்கையும் யாருக்காக, எதுக்காக வாழ்றோம்? இயேசுக்காக. இதை மறந்துடவே கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுக்காக வாழ்றோம். அப்போ சகைவுக்கு அந்த சேஞ்ச் வந்துருச்சு. இயேசு கிடைச்சிட்டார், இனி போதும், பணமே இல்லாட்டாலும் போதும்னு சொல்லித்தான் அந்த மனுஷன் பாதியை யாருக்கு கொடுக்க போறேன்? ஏழைகளுக்கு கொடுக்க போறேன். எப்படி ஒருத்தனுக்கு இப்படி ஒரு தாராள மனசு வரும்? அவன் உள்ளத்தை இயேசு நிரப்பின உடனே பண ஆசை வேரோடு பிடுங்கி எறியப்பட்டு விட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களே, நம்முடைய உள்ளத்திலே பணாசை, பொருளாசை, எந்தவித ஆசை இச்சைகளும் இருக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பணாசையே இருக்கக்கூடாது. அது பிடுங்கப்படணும். அது எப்போ பிடுங்கப்படும்? இயேசு இங்கே நிரப்பும் போது வேற எந்த மாதிரி ஐட்டம்ஸுக்கு அங்கே இருக்கிறதுக்கு இடம் இருக்காது. அல்லேலூயா. அதெல்லாம் பிடுங்கி எறியப்படும். அல்லேலூயா. டவுரி என்கிற பேச்சுக்கே தேவ பிள்ளைகள் மத்தியில் என்ன செய்யக்கூடாது? இடமே இருக்கக்கூடாது. அது சில இடங்களில் மட்டும் இருக்கிற தீமை. குமரி மாவட்டத்தில் அது கொடிகட்டி பறந்து கொண்டு இருக்கிறது. இந்த குமரி மாவட்டத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிற விசுவாசிகள், ஊழியக்காரர்களாகிய தெய்வ மக்கள் டவுரி வாங்க மாட்டேன், டவுரி கொடுக்க மாட்டேன் என்று ஒரு உறுதியான தீர்மானத்தோடு வாழ வேண்டும். அல்லேலூயா. உங்கள் வீட்டு கல்யாணங்கள் வரும் பொழுது, பிள்ளைகளே, உங்கள் கல்யாணங்கள் வரும் பொழுது டவுரி வாங்கவும் மாட்டோம், கொடுக்கவும் மாட்டோம் என்பதிலே உறுதியாக இருங்க. அல்லேலூயா. டவுரியை நம்பி இப்பவுமே திட்டம் போடாத. அவ கொண்டு வருவா என்று சொல்லி நீ நினைக்காத. நீ சொந்த காலில் நெல்லு, நீ உழைக்க ஆரம்பி, நல்லா படி, நல்ல வேலையில ஏறு, நல்ல தொழிலை செய், உழைத்து சம்பாதிச்சுட்டு உனக்கு ஒரு வாழ்க்கை துணை வரட்டும். அல்லேலூயா. வரவளுக்கு நீ சோறு போடணும். வரவளுக்கு சோறு போடக்கூடிய ஒரு வாய்ப்பு உனக்கு வர வேண்டாமா? நீ சும்மா அப்பாவுடைய நிழல்ல வாழ்ந்துக்கிட்டு, அப்பாவுடைய பணத்தில், தாத்தாவுடைய சொத்துல வாழ்ந்துக்கிட்டு அப்படி இருக்கலாம்னு நினைச்சா அது சரியல்ல. சிலருக்கு அது இருக்கு, நல்லது, அனுபவிங்க, கரெக்டா அனுபவிங்க. ஆனா அதை இன்னும் மேன்மைப்படுத்துங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்றது எப்படி எடுத்துக்கொள்ளுகிறீங்கன்னு தெரியல. இந்த கல்யாண விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கரெக்டா இருங்க. இது வேணும் அது வேணும்னு பேசாதீங்க. அதுதான் டிமாண்ட் பண்றது தான் அந்த டவுரி என்கிறதுல வருது. அவங்க தங்களுடைய பிள்ளைக்காக, பெண்ணுக்காக அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அது சந்தோஷமா கொடுக்கட்டும். வெறுங்கையா அனுப்ப மாட்டாங்கல்ல, பிள்ளைகளை வெறுங்கையா அனுப்ப மாட்டாங்கல்ல. அவங்க கொடுக்கறத அவங்க கொடுக்கட்டும். அது அந்த அவளும் உங்க கூட வந்து வாழ போறா, சேர்ந்து அனுபவிங்க. அல்லேலூயா. பையனுக்கும் நீங்க பிளான் பண்ணதை கொடுங்க, அது நடக்கட்டும். அது டவுரி அல்ல, அந்தந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் நியமித்தது.
பெற்றோர் கொடுக்கிறது, பூர்வீக காரியங்களை ஏற்ற வேளையில் கொடுப்பாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். டவுரி என்பது வரவே கூடாது. அல்லேலூயா. தெளிவுடையவர்களா இருங்க. என் வீட்டு கல்யாண செலவுக்கு அவன் வீட்டில இருந்து பணம் வாங்கணும்னு உள்ளது வரவே கூடாது. அது வேண்டவே வேண்டாம். எத்தனையோ முறை அந்த மேடையில் நின்று நானும் சொல்றேன், அன்பர்களே, உங்களுக்கு அந்த சூழ்நிலைகள், அந்த சம்பவங்கள் வரும் பொழுது தயவு செய்து இதில் உறுதியா இருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவா. அல்லேலூயா. அவங்க கல்யாணம் அப்படி நடத்தினா என் கல்யாணத்தை இப்படி நடத்தணும் போட்டியா நடத்தாதீங்க. கடன்பட்டு கல்யாணம் நடத்தாதீங்க. நீங்க உங்களுக்கு ஆண்டவர் தந்து இருக்கிறதுல சாப்பாடு போட்டா போதும், தந்து இருக்கிறதுல செய்தா போதும். யார் இப்ப கேட்டா அவன் பிரியாணி போட்டான் நானும் பிரியாணி போடணும், அவன் 7 கூட்டு வச்சான் நான் 8 கூட்டு வைக்கணும், எதுக்கையா இந்த போட்டிகள்? நமக்கு கர்த்தர் தந்ததில்லை, நம்ம சந்தோஷமா செய்வோம். அதுக்கு தக்க உள்ள ஆட்களை கூப்பிடுவோம். ஒரு பெரிய கூட்டத்தை கூப்பிட முடியலையா விட்டுருவோம், சின்ன கூட்டத்தை கூப்பிடுவோம், போதுமே. யார் இப்போ என்ன சொல்ல போறா? உங்க திராணிக்கு தக்க செஞ்சா போதும். அதை பெரிய டென்ஷன் ஆக்கி அப்படியெல்லாம் செய்யாதீங்க. இன்னைக்கு பலருக்கும் பெண்ணை பத்துட்டேன், பெண்ணை பத்துட்டேன்னு எத்தனை பெண்களையும் ஆண்டவர் தந்தா பெற்றெடுங்க, கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. பெண்ணை பத்துட்டேன் ஆணை பத்துட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி சிந்தனை கூட நமக்குள்ள வரக்கூடாது. சமுதாயத்தில் அப்படிலாம் தீமைகள் இருக்கு, உண்மைதான். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தைரியமா இருங்க, கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஸ்தோத்திரம். ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவீங்க. இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? எந்த வார்த்தைய? ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். வார்த்தையை சொல்ல முடியுமா? அநேகரால் சொல்ல முடியாது. நல்ல ஞானிகள் அமைதியா இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, ஆஸ்தியில பாதியை கொடுப்பீங்களோ இல்லையோ, ஏழைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஏவும் பொழுது கண்டிப்பா என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு உதவி செய்யணும். அது கட்டாயம். அது பைபிள்ல நமக்கு சொல்லி இருக்கு. இவ்வளவு கூட அவ்வளவு கூடன்னு நான் சொல்ல வரல, கர்த்தர் சொல்லுவார் சில சமயம் இவ்வளவு கூடன்னு. அப்ப அவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். ஆபிரகாம்கிட்ட போய் உன் பிள்ளையே கொடுன்ட்டார, பிள்ளைய ஈசாக்கே என்ன பண்ணு எனக்கு கொடுன்னார்ல, அவர் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. அவர் கேட்டா நம்ம கொடுத்து தான் ஆகணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே ஏழைகளுக்கு கொடுக்கிற உள்ளம் எப்பொழுதும் நமக்கு வர வேண்டும். அடுத்து அவர் சொல்றாரு, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். 4-fold, 4 மடங்கு ஐயா திரும்ப செலுத்துகிறேன் சொல்றார். இதுதாங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். யோவான் ஸ்நானன் சொன்னார்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. யாரையாவது வஞ்சித்து வாங்கினேன்னா, யாருக்காவது தீமை செய்தேன்னா, இப்போ இயேசுக்குள்ள வந்தப்புறம் உணர்த்தப்படுகிறாய். உணர்த்தப்படும் பொழுது அந்த ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பகையா இருக்கிற இடத்துல ஒப்புரவாகணும். யார்ட்டையாவது வஞ்சித்து எடுத்ததை சகைவை போல திரும்ப கொடுக்கணும். திரும்ப கொடுக்கணும். திருடினதை திரும்ப கொடுக்கணும். இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். இதை பலர் நினைக்கிறதே கிடையாது. எல்லாம் செய்து போட்டு முழு பூசணிக்காயை ஒழுங்கிட்டு உத்தமனை போல இருக்குது. அது சரி வராது. நீங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னாலும் பல கட்டுகள் உங்களுக்குள்ள இருக்கும். அதனால அந்த கட்டுகள் இல்லாம நன்றாக நம்ம வாழ வேண்டும் என்றால் சகையு போல மனம் திரும்புங்கள். யார போல மனம் திரும்புங்க? சகையு போல மனம் திருங்க. சீமோனை போல மனம் திரும்பாதீங்க. எந்த சீமோன்? மாய வித்தைக்காரனாகிய சீமோன். அவனும் மனம் திரும்பினான், ஞான ஸ்நானம் எடுத்தான், பரிசுத்தாவி வேணும்னு வந்து லைன்ல நின்னான். ஆனா எதுக்கு இவன் பரிசுத்தாவி பெற வந்தான்? அவன் சில அசுத்தாவிகளை வச்சு மாய வித்தை காட்டிட்டு இருந்தானா, இப்ப பரிசுத்தாவி கிடைச்சா கொஞ்சம் கூட வல்லமையா மாய வித்தை காட்டலான்னு நினைச்சு வியாபார நோக்கத்தோடு அவன் வந்து நின்னான். பேதுரு அவனை சபிச்சு அனுப்பி விட்டுட்டான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, மனம் திரும்புதல்ல பல சைஸ் இருக்கா இல்லையா? அவனும் மனம் திரும்பினவன் தான். அவனும் ஞானஸ்நானம் அப்போஸ்தல கையிலிருந்து ஞானஸ்நானம் எடுத்தவன் தான். மாயவித்த புத்தி அவனை விட்டு போல, அவன் கடைசியில் இழந்து போனான். அல்லேலூயா. அப்ப இது மாதிரி நம்ம வந்துடக்கூடாது. அந்த அனனியா சப்பீராலும் மனம் திரும்பினவங்க தான். பணாசை அவங்கள விட்டு போகல, கடைசியில் அழிச்சு போட்டுது.
அதனால மனம் திரும்புதல் சகையு போல மனம் திரும்புங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சிலருக்கு ஒருவேளை அதை கேட்க கஷ்டமா இருக்கலாம். அதை அப்படி ஒளிச்சு மறைச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தருக்கு முன்னால் எதையுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பாருங்க, கர்த்தருக்கு முன்னால் எதையுமே ஒளிச்சு வைக்க முடியாது. அதனால் திறந்துருங்க. திறந்து ஒரு நாள் கஷ்டமாக தான் இருக்கும். மன்னிப்பு கேட்க கஷ்டம்தான், ஒப்புரவாக கஷ்டம்தான், திரும்பி கொடுக்க கஷ்டம்தான். ஆனால் அந்த கஷ்டத்தை பார்க்காம ஆண்டவர்கிட்ட கெஞ்சி மன்றாடி கிருபையத்தாரும் பலனத்தாரும் என்று சொல்லி அதை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பெரிய விடுதலை. அல்லேலூயா. இனி அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாமல் இருக்கணும். செஞ்ச அப்புறம் மன்னிப்பு கேட்க வேண்டிய வரும், செஞ்ச அப்புறம் திரும்ப கொடுக்க வேண்டிய வரும். அப்போ புத்தியோட அந்த மாதிரி காரியங்களுக்கு நாம் ஆளாகாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே இந்த மனுஷன் கரெக்டாக மனம் திரும்பினார். இதே மாதிரி நாமும் மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு இந்த இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்று சொன்னார். ஏற்கனவே இதை சொல்லிட்டேன். அவனுக்கும் ஆபிரகாமின் குமாரன் என்ற நிலை வந்துவிட்டது. அவன் வீட்டுக்கும் என்ன வந்துருச்சு? ரட்சிப்பு வந்துருச்சு. நீங்கள் விசுவாசிங்க. உங்கள் இருதயத்துக்கும் இந்த நாளிலே ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் கண்டிப்பாக தருவார். உங்கள் வீட்டிலும் பெரிய விடுதலை வரும். விசுவாசத்தோடு இந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். 10ஆம் வசனம் என்ன சொல்லுது? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். யார் எந்த ரட்சிப்பை இழந்து, எந்த விடுதலை இழந்து, எந்த பாக்கியங்களை சந்தோஷங்களை இழந்து தவிக்கிறீங்களோ அந்த இழந்து போனதை தேடி ரட்சித்து நமக்கு தருவதற்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். தன் ஜீவனையே சிலுவையில் கொடுத்தார். ஆகவே எல்லாரும் இப்பொழுது கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பர்களே, ஜெபம் பண்ணி முடித்துவிட்டு என்னிடத்தில் ஜெபிக்க வருகிறவர்கள் கொஞ்சம் இன்னைக்கு வேகமாக வரணும். எனக்கு மாத்தூர் கன்வென்ஷனுக்கு போக வேண்டும். ஆகையினால் இப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Hallelujah. Glory Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. அன்பினால் சகையுவை அழைத்துமே அன்று ரட்சிப்பளித்திட்டீரே. அன்பினால் சகையுவை அழைத்துமே ரட்சிப்பளித்திட்டீரே. இன்று யான் பெறவே உம்மாரிடா சந்தோஷமே நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. இன்று யான் பெறவே உம்மாரிடா சந்தோஷமே நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோம், சௌக்கியமீந்திடும் நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோம், சௌக்கியமீந்திடும் நான் நம்பி வந்தேனே. ரோகிகளின் ஏற்ற நல்ல வைத்தியரே, தேகமதில் காயம் ஏற்றீரே. ரோகிகளின் ஏற்ற நல்ல வைத்தியரே, உம் தேகமதில் காயம் ஏற்றீரே. என்னை சுகமாக்க நின் வன்கரத்தை நீட்டியே நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. என்னை சுகமாக்க நின் வன்கரத்தை நீட்டியே நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. இயேசுவே என்னை, எல்லாரும் கேட்போம், சௌக்கியமீந்திடும் நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோம், சௌக்கியமீந்திடும் நான் நம்பி வந்தேனே. வாவென்று அழைத்த வல்ல சத்தமே, லாசரை உயிர்ப்பித்ததுவே. வாவென்று அழைத்த வல்ல சத்தமே, லாசரை உயிர்ப்பித்ததுவே. என்னை உயிர்ப்பிக்க அவ்வல்ல வாக்குரைத்துமே நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு எனக்கும் இன்னைக்கு அந்த வார்த்தையில் ஒன்றை சொல்லுங்கப்பா, நிறைத்திடுவீரே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோம், சௌக்கியமீந்திடும்
நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை அப்பா ஜபமாக பாடுகிறோம். அப்பா எங்களை இன்றைக்கு ஆசீர்வதியும். வந்தேனே யாவும் எனக்காய் முடித்த இயேசுவே, யாருண்டு இப்பாரில் உம்மை போல். யாவும் எனக்காய் முடித்த இயேசுவே, யாருண்டு இப்பாரில் உம்மை போல். உம்மை சாயல் இம்மண் சரீரம் பெற்றிட நின் கிருபையாலே பூரணனாக்கிடோம். உம்மை சாயல் இம்மண் சரீரம் பெற்றிட நின் கிருபையாலே பூரணனாக்கிடோம். இயேசுவே என்னை Oh bless me O Lord, heal me O Lord. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோம், சௌக்கியமீந்திடோம். நான் நம்பி வந்தேனே. இன்றும் என்றும் மாறிடாத இயேசுவே, ஜீவனீந்தீரல்லோ அன்பினால். இன்றும் என்றும் மாறிடாத இயேசுவே, ஜீவனீந்தீரல்லோ அன்பினால். திவ்ய வாக்கு தத்தம் தந்தம்மை ஸ்திரப்படுத்தி நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. சௌக்கியமீந்திடோம் நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோம், சௌக்கியமீந்திடோம். எல்லாரும் சொல்லுவோம். இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோம், சௌக்கியமீந்திடோம். நான் நம்பி வந்தேனே. சொல்லுங்க. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோம், சௌக்கியமீந்திடோம். நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோம், சௌக்கியமீந்திடோம். நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை. எல்லாரும் வாயும் சொல்லட்டும். அப்பா என் சரீரத்தையும் ஆத்மாவையும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கணுமே, ரட்சிக்கணுமே, சுகத்தை தரணுமே, பலனை தரணுமே, அற்புதம் செய்யணுமே, என் வீடு ஆசீர்வதிக்கப்படணுமே, பொருளாதாரம் உள்ளிட்ட சகல காரியங்களும் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை ஆசீர்வாதத்தை காண வேண்டுமே. இயேசுவே என் உள்ளத்தில் வாரோம், இயேசுவே என் இல்லத்தில் வாரோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய் திறந்து கூப்பிடுங்க. இயேசுவே சகை வீட்டில் வந்தவரு என் வீட்டிலும் வாரோம், வாரும் 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 வாரோம், என்னோடு வாரோம், என்னோடு வாரோம். இம்மானுவேலரு என்னோடு வாரோம், என்னோடு வாரோம். எல்லாரும் கூப்பிடுவோம். இயேசுவே இன்றைக்கு என்னோடு வாரோம். என் ஆத்மாவுக்கு ஒரு பூர்ண வெளிச்சம் வரணுமே, என் வீட்டுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரணுமே. ஓ க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆவியானவர் கேட்ட வசனத்தின்படியான கிரியைகளை நம்முடைய சரீரத்தில் இப்பொழுது நடப்பிப்பார், நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே இப்பொழுது நடப்பிப்பார், நம்முடைய வீட்டிலே நடப்பிப்பார், நம்முடைய வாழ்வின் எல்லை எங்கிலும் அவர் நடப்பிப்பார். அவர் வல்லவர், நல்லவர், போதுமானவர், வாக்குரைத்தவர், உண்மை உள்ளவர், வசனம் தந்தவர், அதிலே கிரியையும் நடப்பிக்க வல்லவர். கண்டிப்பாக செய்வார். அவருடைய வார்த்தையில் ஒன்றையாகிலும் தரையிலே விழவிட மாட்டார். லிபலபலபலப ரபலபரப ஷலபரபதுரப லிகந்துர பௌதுர ஷிலபரப துர கலபரப சந்துனா லிவிந்திரா சபலா துனகந்துலா ரியாலப ஷலப லிகந்தர பௌதுரிபி ஷரபதுரியா லிகந்துரிபி கபலபரப ஷலபதுரப. வீடுகளில் இருக்கிற பேய் பிசாசுகளின் கிரியைகள் இப்பொழுதே தூர ஓடி போகட்டும். க்ளோரி 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 ஷபலபரப துர கத்தலா ரியந்தரப ஷலபதுரப. வீடுகளில் ரட்சிப்பு வரட்டும். அதற்காக நாங்கள் திரும்ப கொடுக்க வேண்டியது திரும்ப கொடுக்க, மன்னிக்க வேண்டியதை மன்னிப்பு பெற்றுக்கொள்ள, ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாக இயேசுவிடத்தில் மன்றாடி கெஞ்சி மன்னிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும். இறங்க வேண்டிய இடத்துல இறங்க, சீக்கிரமா இறங்க. எங்களுக்கு கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சை கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அன்பின் பிதாவே, நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம். சகையு சம்பவத்தை வைத்து சில சத்தியங்களை, சில எச்சரிப்புகளை, விழிப்புணர்வுகளை எங்களுக்கு நீர் தந்து கொண்டிருந்ததுக்காக ஸ்தோத்திரம்.
நாங்கள் அதை ஏகோபித்து இருதயம் திறந்து ஏற்றுக்கொள்ளுகிறோம்ப்பா. ஒவ்வொருவர் வாழ்விலே எதை சரிப்படுத்தணும், எதில் இறங்கணும், ஆமேன், எதில் சீக்கிரமாக இறங்கணும், எதில் நாங்கள் உண்மை அழைக்கிறதுல குறைப்பட்டிருக்கோம், அதெல்லாம் சரிப்படுத்த உதவி செய்யும். எதை திரும்ப கொடுக்கணும் ஆண்டவரே, அதை திரும்ப கொடுக்க, எதில் மன்னிப்பு கேட்கணும், ஒப்புரவாகணும், எல்லாம் சரியாக எங்கள் உள்ளத்திலே அதிகமாய் ஆவியானவர் கிரியை செய்யும். எங்களை ஒரு வெற்றி வாழ்வுக்குள், விடுதலை வாழ்வுக்குள், மெய்யாய் ரட்சிக்கப்பட்டதை அனுபவிக்கின்ற வாழ்வுக்குள், மனந்திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுத்து கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஒரு உள்ளத்திலாயிலும் இந்த வசனம் விதைக்கப்படாமல் போகக்கூடாதப்பா. எல்லா உள்ளங்களிலும் ஆண்டவருக்கு தெரியுமே எது விதைக்கப்படணும், அந்த வசனம் கரெக்டாக விதைக்கப்பட்டு அது 30, 60, 100ஆக பலன் தரும்படி கட்டாயம் கிரியை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. சகல துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன்.